ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நாங்கள் இருக்கிறது ஆஃப்ரிக்கா, உகாண்டா. ஓகே, வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சேப்பக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிறபடி இந்த பொடியெல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. சேப்பக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இங்கே சேப்பக்கிழங்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நகசரம் மார்க்கெட்டில் கிடைக்கும். நாங்கள் எங்கே வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி அக்ரோஸில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ நம்ம ஏதாவது காய்கறி வரும்போது சொல்லி வச்சுருந்தோம்னா நமக்காக எடுத்து வச்சுருப்பாங்க. இல்லைன்னா சீக்கிரமாகவே சேல் ஆயிரும். ஸோ இங்கே பாலாஜி அக்ரோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் கிடைக்கும். ஸோ எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து செஞ்சுருவோங்க. ஸோ இப்போ சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட சிக்கன் 65 மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் வழுவழுப்பு தன்மை இருக்கும். சரி, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேப்பக்கிழங்க 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மண் அதிகமாக இருக்கும். ஸோ நான் 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க. அதிகமாக வேக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கொழகொழப்பாகி குழஞ்சு போயிடும். 3/4 பதம் வந்தால் போதும். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். ஒரு மூடி போட்டு வேக வச்சிடுறேன். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு வேக வச்சுருங்க. சேப்பக்கிழங்கு நல்லா வேகட்டும். இதை வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சக்தி பிராண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இங்கே உகாண்டாவில் கிடைக்காது. இந்தியாவிலேருந்து தான் நான் வாங்கிட்டு வருவேன் எப்பொழுதுமே. 2 டேபிள் ஸ்பூன் சக்தி மசாலா, சிக்கன் 65 மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம 2 விதமாக கூட செய்யலாம். தோசைக்கல்ல போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இல்லை எண்ணெய் அதிகமாக ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ சேப்பக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. தண்ணியை வடிகட்டிக்கிறேன். தண்ணியை வடிகட்டிட்டு லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்துருங்க. நல்லா குழகுழப்பாக இருக்கும். ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ தனியாக பிரித்து எடுத்து நல்லா தின்னாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப மொத்தமாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து தோசைக்கல்ல போட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். மீல் மேக்கரும் நீங்கள் இதே மாதிரியே செய்யலாம். மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து புழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அதையும் இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ சேப்பக்கிழங்கு எல்லாத்தையும் உரிச்சிட்டேன். உரிச்சிட்டு நல்லா ரொம்ப தின்னா இல்லாமல் மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவில் இதை போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகும், எண்ணெயில் பிரியாமல் வரும். மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காரமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஸோ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் சிக்கன் மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம், இல்லை தோசைக்கல்ல போட்டு மீன் மாதிரி வறுத்து எடுக்கலாம். நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி தான் எடுப்பேன். ஸோ என் பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்ச அந்த சேப்பக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா பிரித்து போடணும். ஒட்டாமல் போடுங்க. அப்போ தான் பெரட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஆனால் அதிகமாக வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் ஆனதுக்கப்புறம் பெரட்டி விடணும். ஆனால் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ஒரு பக்கம் அதிகமாக வந்துடும், ஒரு பக்கம் சரியாகவே வேகாமல் இருக்கும். அதனால 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெரட்டி விடுங்க. ஏற்கனவே 3/4 பதம் வெந்துருச்சு. அனலை மட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பெரட்டி எடுங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக சேப்பக்கிழங்கு ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க. இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இதே நீங்கள் எண்ணெய் ஊற்றி கூட டிப் பண்ணியும் எடுக்கலாம். துளி கூட மசாலா வந்து பிரியவே பிரியாது. நான் சொன்ன ரேஷியோவில் போடுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.